வணக்கம் சகோதரிகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ரொம்பவே உடஞ்சே போயிருப்போம். ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா அவங்கள எப்படி கவரணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் காதல்லையோ இல்ல மத்த உறவுகள்லயோ இக்னோர் பண்ணப்படுவோம். நாம எவ்வளவோ அன்பு காட்டினாலும் அவங்க நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி மத்தவங்க முன்னாடி கெஞ்சிட்டு இருக்கோம், நம்ம சுயமரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சு அதை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரா நீங்க? இல்ல இழந்தவங்க மதிப்பை திரும்ப பெறணும், தெளிவான லட்சியத்தோட இந்த வாழ்க்கையை ஜெயிச்சே தீரணும்னு துடிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். யார் முன்னாடியும் இறங்கி போகாம உங்களை நீங்களே ஒரு பிராண்டா மாத்திக்கிறது எப்படி, மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியர் சொன்ன அந்த ரகசியங்களை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். தயாரா இருக்கீங்களா? சாணக்கிய நீதிப்படி ஒருத்தரோட மதிப்பை எப்படி ஏத்திக்கிறது, மத்தவங்களை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கிறதுங்கிறத பத்தி சிம்பிளான நிறைய ரகசியங்கள் இருக்கு. முதல்ல பார்க்க போற ரகசியம், அடிக்கடி முகம் காட்டாதீங்க, அப்பதான் உங்க அருமை தெரியும். சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கடை வாசல்ல ஆஃபர் ஆஃபர் அப்படின்னு போர்டு போட்டு 365 நாளும் தள்ளுபடி கொடுத்தா நமக்கு அந்த பொருள் மேல பெருசா ஒரு ஈர்ப்பு இருக்காது. எப்ப போனாலும் அங்க கிடைக்கும்னு ஒரு அலட்சியம் வந்துடும். அதே மாதிரி தான் நாமளும். நம்மளோட முதல் தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் இங்க தான் இருக்கேன்னு போய் நிக்கிறது. அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா மறு நிமிஷமே ரிப்ளை பண்றது. எப்ப கூப்பிட்டாலும் எல்லா வேலையையும் விட்டுட்டு ஓடுறது. இப்படி நீங்க எப்பவும் அவைலபிளா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை தானாவே குறைஞ்சிடும். இதை எப்படி மாத்தலாம்? எல்லா இடத்துலயும் இருக்காதீங்க. ஒரு விசேஷமோ இல்ல கெட் டுகெதரோ நீங்க போனா அங்க ஒரு கலகலப்பு இருக்கணும். ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் ஆஜராயிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு வேற வேலையே இல்லே போலன்னு நினைச்சிருவாங்க. கொஞ்சம் மிஸ் பண்ண விடுங்க. நீங்க இல்லாதப்போ அவங்க உங்களை பத்தி யோசிக்கணும். ஏன் இன்னைக்கு அவங்கள ஆளையே காணும், என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன தேடல் அவங்க கிட்ட வரணும். அந்த தேடல் வரணும்னா நீங்க அவங்க கண்ணு முன்னாடி அடிக்கடி போறத முதல்ல குறைக்கணும். உங்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கட்டும். மத்தவங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குறத விட்டுட்டு உங்க வேலை, உங்க படிப்பு, உங்க கனவுன்னு நீங்க பிஸியா இருங்க. நீங்க உங்களோட வளர்ச்சியில பிஸியா இருக்கும்போது மத்தவங்க தானாவே உங்க பின்னாடி வருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்கம் ஏன் இவ்வளவு விலை தெரியுமா? அது ரொம்ப அபூர்வமா கிடைக்குது. பித்தளை எல்லா இடத்துலயும் கிடைக்கும், அதனால அதுக்கு மதிப்பு கம்மி. நீங்க தங்கமா இருக்கணுமா இல்ல பித்தளையா இருக்கணுமா? முடிவு உங்க கையில. உங்க நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களோட அந்த தூரம் தான் உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனா காட்டும். சாணக்கியர் சொன்ன அடுத்த ரகசியம் இதுதான். மர்மமான மனிதனா இருங்க. மிஸ்ட்ரி இஸ் யோர் பவர். சகோதரிகளே, நாம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே நம்மளோட மொத்த கதையையும் அவங்க முன்னாடி அப்படியே கொட்டிடுவோம். நமக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, நம்ம வீட்ல என்ன பிரச்சனை, நம்மளோட அடுத்த பிளான் என்னன்னு எல்லாத்தையும் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி காமிச்சிடுவோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்றாரு. ஒருத்தரை பத்தி A to Z தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க மேல இருக்கிற ஆர்வம் தானாவே குறைஞ்சிடும். இதை எப்படி மாத்தலாம்? கம்மியா பேசுங்க, அதிகமா கவனிங்க. நீங்க கம்மியா பேசும்போதுனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மத்தவங்களால கணிக்க முடியாது. இவங்க மனசுல என்னதான் ஓடுது அப்படின்னு அவங்க மண்டைய பிச்சுக்கணும். அந்த ஆர்வம் தான் அவங்கள உங்க பின்னாடி வர வைக்கும். அடுத்த மூவ் ரகசியமா இருக்கட்டும். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வெளியே சொல்லிடாதீங்க. நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு தம்பட்டம் அடிக்காதீங்க. நீங்க செஞ்சு முடிச்சு அந்த வெற்றி சத்தம் போடணும். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் ஒரு மர்மமான ஆளுமைக்கு அழகு. உணர்ச்சிகளை உடனே காட்டாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேல கோபம் வந்தாலோ இல்ல அவங்க மேல ரொம்ப அன்பு இருந்தாலோ அதை அப்படியே உடனே முகத்துல காட்டாதீங்க. நீங்க எப்ப சிரிப்பீங்க, எப்ப கோபப்படுவீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியலனாலே அவங்க உங்ககிட்ட ரொம்ப கவனமா நடந்துப்பாங்க. ஏன் இந்த ரகசியம்? நாம ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறோம்னா அடுத்த சீன் என்னன்னு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு ஆர்வம் இருக்கும். கிளைமேக்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னா படம் போர் அடிச்சிடும்ல. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். மத்தவங்க முன்னாடி ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி மாதிரி இருங்க. நீங்க யாரு, உங்களோட பலம் என்னங்கறத அவங்க தேடி தெரிஞ்சுக்கட்டும். நீங்களா போய் எல்லாத்தையும் ஒப்புவிக்காதீங்க. எப்போ நீங்க ஒரு புரியாத புதிரா இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கான மதிப்பு கூடும், மத்தவங்க உங்களை ஈர்க்கப்படுவாங்க.
சின்ன டிப்ஸ், நீங்க யாருங்கிறத உங்க வார்த்தை சொல்லக்கூடாது, உங்க வெற்றி தான் சொல்லணும். சாணக்கியர் சொன்ன இந்த ரகசியம் தான் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. உங்க மேல முதலீடு பண்ணுங்க. வேல்யூ யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்மள பல பேரோட பெரிய பலவீனமே இதுதான். மத்தவங்க நம்மள மதிக்கணும், மத்தவங்க நம்மள காதலிக்கணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நீயே மதிக்கலைன்னா இந்த உலகம் உன்னை ஏன் மதிக்கணும்னு கேக்குறாரு. உங்க நேரத்தையும் அன்பையும் மத்தவங்களுக்காக கொட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மேல முதலீடு பண்றதுன்னா என்ன? திறமைய வளர்த்துக்கோங்க. சும்மா போன நோண்டிக்கிட்டு இருக்காம ஒரு புது மொழியோ இல்ல ஒரு கைத்தொழிலோ இல்ல உங்க வேலை சம்பந்தப்பட்ட ஒரு புது விஷயத்தையோ கத்துக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திறமையானவரா மாறுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட வேல்யூ மார்க்கெட்ல ஏறும். உடம்பையும் மனசையும் கவனிங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது வாவ், நான் எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கேங்க உங்களுக்கே தோணணும். உங்க தன்னம்பிக்கை உங்க முகத்துல தெரியணும். பொருளாதார சுதந்திரம், இது ரொம்ப முக்கியம் சகோதரிகளே. முடிஞ்ச வரைக்கும் உங்க சொந்த கால்ல நிக்க பழகுங்க. உங்க கையில காசு இருந்தா நீங்க யார்கிட்டையும் எதற்கும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. பணம் இருக்கிற இடத்துல தான் மரியாதையும் நிழல் போல வரும். ஏன் இதை செய்யணும்? ஒரு பழைய துருப்பிடிச்ச இரும்பு துண்டை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அதே இரும்ப உருக்கி ஒரு கூர்மையான வாளா மாத்துனா அதை எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. நீங்க அந்த இரும்பு துண்டா இருக்க போறீங்களா இல்ல பளபளக்கிற வாளா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில. உங்க நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களோட அந்த தூரம் தான் உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனா காட்டும். அடுத்தது, இந்த 4வது ரகசியம் ரொம்பவே ஆழமானது. இத கத்துக்கிட்டீங்கன்னா மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற விதமே மாறிடும். வார்த்தைகளை விட செயல்கள் பேசட்டும். டோன்ட் அனௌன்ஸ், ஜஸ்ட் அச்சீவ். நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எதையாவது ஒன்னு சாதிக்கணும்னு நினைச்சா அத உடனே 10 பேர்கிட்ட சொல்லிடுவோம். நான் இனிமே இப்படி இருக்க போறேன், நான் அந்த வேலையை செய்ய போறேன்னு வாயாலேயே கோட்டை கட்டுவோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன் திட்டங்களை உன் நாக்கு சொல்லக்கூடாது, உன்னோட வெற்றி கூச்சல் தான் சொல்லணும்னு சொல்றாரு. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? விளக்கம் கொடுக்காதீங்க. உங்களை யாராவது தப்பா நினைச்சாங்களா இல்ல உங்களை ஒருத்தர் குறைவா மதிப்பிடுறாங்களா, அவங்க முன்னாடி போய் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நான் இப்படிப்பட்டவன்னு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க கண்ல நீங்க பலவீனமானவரா தெரிவீங்க. மௌனமே ஒரு ஆயுதம். உங்க கோபத்தையோ உங்க வருத்தத்தையோ கத்தி காட்டாதீங்க. அமைதியா இருங்க. அந்த அமைதி மத்தவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு அவங்க குழம்பணும். அந்த மௌனத்துக்குள்ள நீங்க உங்க வேலையை செதுக்கணும். செயல்ல காட்டுங்க. உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா, அவங்க முன்னாடி அதே இடத்துல நின்னு சாதிச்சு காட்டுங்க. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். நீங்க வாங்குற வெற்றியும் நீங்க வளர்ற வளர்ச்சியும் அவங்க கண்ணத்துல விழுகிற அறையா இருக்கணும். ஏன் இது முக்கியம்? ஒரு குட்டி உதாரணம் சொல்றேன். மேகம் இடி இடிச்சா மட்டும் மழை வரும்னு சொல்ல முடியாது. ஆனா சத்தமே இல்லாம பெய்யற மழைதான் பூமியவே குளிர வைக்கும். அதே மாதிரிதான், நீங்க அதை செய்வேன் இதை செய்வேன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருந்து ஒரு காரியத்தை கச்சிதமா முடிச்சு காட்டும் போது இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கும். யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்களா, அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. அந்த எனர்ஜியை அப்படியே திருப்பி உங்க லட்சியத்துல போடுங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல நிக்கும் போது அன்னைக்கு உங்களை காயப்படுத்தினவங்க உங்ககிட்ட பேசவே தயங்குவாங்க. அதுதான் உண்மையான கெத்து. அதாவது அமைதியா உங்க வேலைய மட்டும் பாருங்க. உங்க வெற்றி சத்தம் ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கட்டும். என்ன சகோதரிகளே, புரியுதா? இனிமே தேவையில்லாத இடத்துல பேச்ச குறைச்சு வேலையில வேகத்தை காட்டலாமா? அடுத்ததா இந்த 5வது மற்றும் மிக முக்கியமான ரகசியத்துக்கு போலாமா? அதுதான் உங்க சுயமரியாதைய தீர்மானிக்க போற விஷயம். இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க யார்கிட்டையும் தோத்து போக மாட்டீங்க. உதாசீனப்படுத்துறாங்களா, உசந்து நின்னு காட்டுங்க. அதாவது தி ஆர்ட் ஆஃப் வாக்கிங் அவே. நாம பண்ற ரொம்பவே பாவமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் நம்மள மதிக்கல, நம்ம மெசேஜ்க்கு பதில் சொல்லல, நம்ம அன்பை உதாசீனப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க பின்னாடியே போய் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டு கெஞ்சுவோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காதேன்னு சொல்றாரு. நீங்க அங்க நின்னு கெஞ்சுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட சுயமரியாதையை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை எப்படி கையாள்றது?
பதிலுக்கு பதில் பேசாதீங்க. உங்களை யாராவது மதிக்கலையா அவங்கள திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. ஜஸ்ட் அவங்க வாழ்க்கையிலிருந்து அமைதியா விலகி வந்துருங்க. உங்களோட அமைதி தான் அவங்கள ஒரு நாள் யோசிக்க வைக்கும். கெஞ்சாதீங்க. அன்புங்கிறது கேட்டு வாங்குற பிச்சை கிடையாது, அது தானா வரணும். ஒருத்தர் உங்களை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா சரி ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த கம்பீரம் தான் உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனா காட்டும். விலகி நில்லுங்க. அவங்க சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ பாக்குறது, அவங்க என்ன பண்றாங்கன்னு நோட்டம் விடுறது, இது எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க. நீங்க அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கு உங்களுடைய அருமை புரியும். ஏன் இத பண்ணணும்? நாம ஒரு வைரக்கல்லை எடுத்துட்டு போய் ஒரு காய்கறி விக்கிறவன் கிட்ட கொடுத்தா அவன் அதுக்கு 1 கிலோ தக்காளி விலைய தான் சொல்லுவான். ஆனா அதே கல்ல ஒரு ஜுவல்லரி கடைக்கு எடுத்துட்டு போனா அதோட மதிப்பு கோடி கணக்குல இருக்கும். அதே மாதிரி தான் உங்களை சரியான இடத்துல வச்சு மதிக்க தெரியாதவங்க கூட நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பித்தளை மதிப்பு தான் கிடைக்கும். உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ அந்த வைரத்துக்கான மரியாதைய நீங்களே தேடிக்கோங்க. ராஜதந்திரம். ஒரு கதவு மூடினா இன்னொன்னு திறக்கும்னு சொல்வாங்க. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, கதவு மூடினா அங்கேயே நின்னு தட்டாத, உனக்கான ஒரு மாளிகைய நீயே கட்டுன்னு சொல்றாரு. சகோதரிகளே, இந்த 5 ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அது நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஒரு பிளான் வேணும்ல, அதை இப்ப பாப்போம். முதல்ல போனை தூக்கி ஒரு ஓரமா வைங்க. ஒருத்தர் மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ற அந்த பழக்கத்தை நிறுத்துங்க. என்ன செய்யலாம்? நீங்க வேலையா இருக்கும்போது போனை நோண்டாதீங்க. அவங்க மெசேஜ் பண்ணா ஒரு மணி நேரம் கழிச்சு பதில் சொல்லுங்க. சாரி, கொஞ்சம் வேலையா இருந்தேன்னு சொல்லுங்க. இது பொய் இல்ல, இது உங்களுக்கான நேரத்தை நீங்க மதிக்கிறது. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவீங்கங்கிற பிம்பத்தை உடைங்க. அடுத்ததா, யார்கிட்டயும் போய் புலம்பாதீங்க. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எங்க வீட்ல ஒரே சண்டைன்னு உங்க பலவீனத்தை மத்தவங்க கிட்ட கொட்டாதீங்க. என்ன செய்யலாம்? யாராவது கேட்டா நல்லா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு நகருங்க. உங்க கஷ்டம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அவங்க நம்பட்டும். அந்த மர்மம் தான் உங்களை ஒரு பவர்ஃபுல் மனுஷியா காட்டும். அடுத்து, தினமும் உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. என்ன செய்யலாம்? அந்த நேரத்துல உங்களை அழகாக்கிக்கோங்க, இல்ல ஒரு புது விஷயத்தை யூடியூப்ல பார்த்து கத்துக்கோங்க. முக்கியமா உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்க சின்னதா ஒரு நடைப்பயிற்சி செய்யுங்க. நீங்க உங்களை செதுக்க ஆரம்பிக்கும் போது உங்க முகம் தானாவே பிரகாசமாகும். அந்த தன்னம்பிக்கை மத்தவங்களே உங்க பக்கம் இழுக்கும். அடுத்தது, உங்களை யாராவது உன்னால இது முடியாதுன்னு சொல்றாங்களா, அவங்க கிட்ட போய் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சண்டை போடாதீங்க. என்ன செய்யலாம்? அவங்க முன்னாடி அதே விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா கடந்து போங்க. நீங்க பேச வேண்டாம், உங்க ரிசல்ட் பேசட்டும். அவங்க உங்களை பார்த்து மிரண்டு போகணும். அதுதான் உண்மையான ராஜதந்திரம். கடைசியா, மரியாதை இல்லாத இடத்துல நிக்காதீங்கன்னு சொன்னல, அதுக்கு முதல் படி நோ சொல்றது. என்ன செய்யலாம்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்ய சொல்றாங்களா, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களேன்னு பயந்துகிட்டு செய்யாதீங்க. இல்ல, எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு முகத்துக்கு நேரா சொல்லுங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு கோபம் வரலாம், ஆனா போக போக இவங்க கிட்ட விளையாட்டு வேலைக்கு ஆகாதுன்னு உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா சகோதரிகளே, இது எதையுமே மத்தவங்கள பழிவாங்கணும்னு செய்யாதீங்க. உங்களை நீங்க நேசிக்கிறதுக்காக செய்யுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பிஸியா, சந்தோஷமா, ஒரு லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை வேணாம்னு போனவங்க கூட இவங்களை நாம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யார்கிட்டையும் தோத்து போகவே மாட்டீங்க. யாரையும் உங்க சந்தோஷத்தோட சாவிய, அதாவது கீய வச்சுக்க விடாதீங்க. நம்ம வாழ்க்கையில நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இன்னொருத்தரோட கையில கொடுத்துடுறது. அவங்க மெசேஜ் பண்ணா சிரிப்போம், அவங்க பேசலன்னா அழுதுட்டு இருப்போம், அவங்க பாராட்டுனா சந்தோஷப்படுவோம், அவங்க ஒரு சின்ன குறை சொன்னா ஐயோ நான் அவ்வளவுதானான்னு உடைஞ்சு போயிடுவோம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருந்தா அவங்க நினைச்ச நேரத்துல உங்களை அழ வைக்கவும் முடியும், சிரிக்கவும் முடியும். அப்புறம் நீங்க எப்படி ஒரு தனித்துவமான ஆளுமையா இருக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், உங்க சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு இன்னொருத்தரோட குட் மார்னிங் மெசேஜ் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ஒரு கப் காஃபி, இல்ல உங்க லட்சியத்தை நோக்கிய ஒரு சின்ன அடி,
இதுல உங்க சந்தோஷத்தை தேடுங்க. அதிகமான எதிர்பார்ப்ப மூட்டை கட்டி வைங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம்னு சொல்றாரு. நீங்க யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காத போது அங்க ஏமாற்றம் இருக்காது. ஏமாற்றம் இல்லாத இடத்துல பயம் இருக்காது. பயம் இல்லாத மனுஷனை யாராலையும் அசைக்க முடியாது. உங்க மதிப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. மத்தவங்க உங்களை இக்னோர் பண்றதுனாலயோ இல்ல உதாசீனப்படுத்துறதுனாலயோ உங்க மதிப்பு குறைஞ்சிடாது. ஒரு 2000 ரூபாய் நோட்டை கசக்கி குப்பையில போட்டாலும் அதோட மதிப்பு மாறாதுல்ல. அதே மாதிரிதான் நீங்களும். உங்களை யாரு மதிக்கலனாலும் நீங்க ஒரு வைரம்ங்கிறத எப்பவும் மறக்காதீங்க. கடைசியா ஒரு ரகசியம். என்னைக்கு நீங்க ஒருத்தர் பின்னாடி போறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைய ரசிச்சு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த உலகமே உங்க பின்னாடி வர ஆரம்பிக்கும். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியும், ஆனா உங்களோட இருந்தா அது எனக்கு பிடிக்கும். இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சா நீங்க தான் இந்த உலகத்தோட ராணி. இனிமே மத்தவங்களுக்காக வாழறத விட்டுட்டு உங்களுக்காக வாழ தயாரா இருக்கீங்க? இந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருந்தா கமெண்ட்ல ஐ எம் ஸ்ட்ராங்னு டைப் பண்ணுங்க. சகோதரிகளே, நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த 5 ரகசியங்களும் சரி, சாணக்கியரோட தத்துவங்களும் சரி, இது எதுவுமே மத்தவங்களை ஏமாத்தவோ இல்ல அவங்கள கஷ்டப்படுத்தவோ கிடையாது. இதோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே தொலைச்சிடக்கூடாதுங்கிறது தான். வாழ்க்கையில நாம ஒருத்தர் பின்னாடி போகும்போது நம்மளோட சிரிப்ப, நம்மளோட கனவுகளை, ஏன் நம்மளோட அடையாளத்தையே அடகு வச்சிடுறோம். ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நீங்களாவே கெத்தா கம்பீரமா இருக்கும்போது கிடைக்கிற அந்த பேரானந்தம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இத மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. மத்தவங்க உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க கண்ணாடிய பார்த்து உங்களை மதிக்க கத்துக்கோங்க. அவங்க பேசலையேன்னு அழுதுட்டு இருக்கிற நேரத்தை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா நிக்கும்போது அன்னைக்கு உங்களை உதாசீனப்படுத்தின அதே கண்கள் அண்ணாந்து உங்களை பார்க்கணும். அந்த இடத்துக்கு போறதுதான் உண்மையான மாஸ். என்ன சகோதரிகளே, இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா? இனிமே யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டோம்ல. உங்க மதிப்பை நீங்களே உயர்த்துவீங்கல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பி போல்ட், பி யூனிக் அண்ட் ஆல்வேஸ் வேல்யூ யோர்செல்ஃப். டாடா, பை பை.